கொங்கு நாடு அருந்ததி முன்னேற்ற பேரவை தலைவர். சமுதாய பிரச்சனைக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறேன். குடிசை மாட்டு வாரத்தில் பல்வேறு மோசடியில் ஈடுபட்டுள்ள உதவி நிர்வாக பொறியாளர் சுதர்சனமும் அங்கே கான்ட்ராக்டராக இருக்கிற குப்புராஜும் பல்வேறு மோசடியில் ஈடுபட்டார்னு சொல்லி நான் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்து போராட்டமெல்லாம் அறிவிச்சிருந்தேன். இந்த சமயத்தில் குப்புராஜுடைய தூண்டுதல் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குமோ நான் நினைக்கிறேன். அவர் காலங்காத்தால் நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நடு ரோட்டில் ஒரு ஆட்டோக்காரன் அவன் எனக்கு தெரிஞ்சு வந்தான். அவன் திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் பழைய சம்பவத்தை கேட்டு உடனே செல்ஃபோனை பிடுங்கிட்டு ஓங்கி அரைஞ்சின்னா செத்தே நீ எல்லாம் ஆடுறியா அப்படின்னு கேட்டான். எதுக்கப்பா நான் ஆடுறேன், செல்ஃபோன் எதுக்கப்பா பிடிங்க, செல்ஃபோனு கொடுப்பா அப்படின்னு கேட்டதுக்கு உடனடியாக அவர் செல்ஃபோனை உனக்கு எதுக்குற செல்ஃபோனு மற்றவங்கிட்ட வச்சுக்கிறதில்ல எங்ககிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லி நெஞ்சு மேலே ஓங்கி குத்திட்டு வயிற்றில் ஒரு அடி தள்ளி விட்டா. நான் பின்னாடி ஒரு கடை பக்கத்தில் இந்த செல்ஃபில் இடுப்புக்கு அடிபட்டு கடுமையான வலி எடுத்து நான் லோக்கல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்தேங்க. ஆனால் இதுக்கு முழுக்க கான்ட்ராக்டர் குப்புராஜும் உதவி நிர்வாக பொறியாளர் குடிசை மாட்டு வாரிய நிர்வாக சுதர்சனம் தான் இந்த சம்பவத்துக்கு தூண்டுதலாக இருப்பாங்களோ நான் நினைக்கிறேன். அவங்களுடைய எண்ணம் என்னை கொலை பண்ணணுங்கிறதில் அச்சுறுத்தி அடித்து அடிமைப்படுத்தி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ நான் நினைக்கிறேங்க. நான் அடி வாங்கினதுமே நேராக கோயில்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு போய் முதலுதவி சிகிச்சை எடுத்துகிட்டு கோயில்பாளையம் காவல் நிலையத்துக்கு போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கணுன்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சுட்டு என்னை கண்டுக்கவே இல்லை. 10 நிமிஷம் கழித்து நான் எனக்கு ரொம்ப தலை சுற்றும் மன உளைச்சலும் ஏற்பட்ட மாதிரி ஒரு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. தனியாக போனனால நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற போது குடிசை மாட்டு வாரிய காப்பி கடை அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட வரும்போது எனக்கு வண்டியே ஓட்ட முடியல, மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அங்கேயே ஒரு இடத்துல நிறுத்திட்டு எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவர் மூலியமாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு வண்டி கொண்டு அவர் வீட்டில் நீங்களே நிறுத்திக்கோங்க, உங்கள் வீட்டில் கொண்டு நிறுத்திக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் படுத்துட்டு 108 ஆம்புலன்ஸ் வர சொல்லி இங்கே அனுமதிச்சேனுங்க. அதான் அடித்த பையன் ஃபஸ்ட்டு செல்லுத்தான் பிடுங்குறான், எந்த தகவலும் கொடுக்க. அதாவது நாளைக்கு அந்த குடிசை மாட்டு வாரத்தில் நடக்கிற அத்தனை முறைகேடுகளையும் நான் கண்டித்து ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவிச்சுக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாது, ஆர்ப்பாட்டத்துடைய தகவல் யாருக்கும் போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த செல்ஃபோனை என்னை அடித்து அச்சுறுத்தி செல்ஃபோனையும் பிடுங்கிட்டு போய்க்கிறாங்களோ நான் நினைக்கிறேங்க. இது மட்டும் இல்லைங்க, அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா, சக்கிலி தாயோலி உனக்கெல்லாம் ஒரு சங்கம், நீ எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணுற எங்களை எதிர்த்து அப்படின்னு கேட்டதான் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக போச்சுங்க. அது மட்டும் இல்லை, அந்த வார்த்தை கேட்கும்போது அவனுடைய கோபம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கோபத்தில் நெஞ்சு மேலே குத்துனா, மிகப்பெரிய எனக்கு வெட்டினா கூட அந்தளவுக்கு வலிச்சிருக்காது. அவன் கேள்வி கேட்டது எனக்கு மிகப்பெரிய வலிச்சு. ஆனால் சாதி சங்க தலைவர் நீ எல்லாம் ஒரு சங்க தலைவனாடான்னு கேட்டானுங்க. இது அவனாக கேட்கல, இத்தனை நாளாக கேட்காதவ இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணுறான்னா அது கான்ட்ராக்டர் குப்புராஜுடைய உத்தரவு இல்லாமல் இதை பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா கான்ட்ராக்டர் குப்புராஜ் அவனும் எந்நேரம் ஒன்றா இருக்கிறவங்க, அதிகமாக சுற்றிட்டு இருக்கிறவங்க. உள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்ந்து அவர் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மீது தொடர்ந்து புகார்கள் அளித்து வந்துள்ளார். நாளை மறுதினம் அவர் கலெக்டர் அலுவலகத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்திருந்தார். அதை ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்களும் மற்றும் குப்புராஜ் என்பவர் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இன்று காலை 10 மணி அளவில் இளங்கோவன் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார். சாதி பெயரை சொல்லி கடுமையாக தாக்கியுள்ளார். இதை நாங்கள் வன்மையாக சமூக நீதி கூட்டத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் தோழர்கள் எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று அவர் தாக்கப்பட்டதை கண்டித்து சட்ட ரீதியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களை வழக்கு பதிவு செய்யுமாறு உயர் அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு அளித்துள்ளோம், கோரிக்கை வைத்துள்ளோம். இது அவர்கள் மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாளை நாங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மக்களை திரட்டி அதே பகுதியில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம்.